வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் நாடு பெருமையடையும் வகையில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொள்ளும் நித்தி ஆயோக்கின் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தது தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாடு பெருமைப்படும் வகையில் வீரர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய வாழ்க்கை பயணமும் வெற்றியும் 140 கோடி மக்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மாலஸுடன் தொலைபேசி வழியாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பரஸ்பரம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுக்களின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 2வது முறையாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ராஜ்நாத் சிங்குக்கு ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொள்ளும் நித்தி ஆயோக்கின் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. நித்தி ஆயோக் அமைப்பின் மூலம் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் அதன் தொடர்புடைய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு மகளிரின் பொருளாதாரமும் மேம்பாடு அடைவதற்கான வழிகளை காணவும், சுயதொழில் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் கருத்து பகிர்வுகள் இடம்பெறும். இந்த மாநாட்டின்போது தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் கண்ட மகளிர் தங்களது முன்னேற்றம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். நித்தி ஆயோக் அமைப்பின் அதிகாரிகள் மகளிர் முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தது தொடர்பாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகளை கொண்ட விசாரணைக் குழு நேற்று ஆலோசனை நடத்தியது. லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரிஜேஷ்குமார் ஸ்ரீவஸ்தவ், IAS அதிகாரி திரு ஹேமந்த் ராவ், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு பவேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். இக்குழு விரைவில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளது. விசாரணைக்கு பிந்தைய அறிக்கையை 2 மாதத்திற்குள் மாநில அரசிடம் இக்குழு சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 121 பேர் உயிரிழந்த இச்சம்பவம் தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான திரு பிரகாஷ் மதுகூர் குறித்த தகவலை அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் விரைவில் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு குறித்த 2 நாள் உலக மாநாடு புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. இதுகுறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செயற்கை நுண்ணறிவு, புதுமை கண்டுபிடிப்புகள், திறன்களை வளர்த்தல், நிர்வாகம் தொடர்பாக இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், 12,000 செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தலைமை இயக்குநராக இந்திய தகவல் பணியைச் சேர்ந்த மூத்த அதிகாரி திரு தீரேந்திர ஓஜா நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
அஸ்ஸாம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 29 மாவட்டங்களில் வசிக்கும் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மோரிகான் மாவட்டத்திற்கு ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா சென்று அங்குள்ள மக்களிடம் தேவைகளை கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மஜூலி, தேமாஜி, லிக்கிம்போர் மாவட்டங்களில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். அம்மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மேலும் 6 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆக அதிகரித்துள்ளது. 3200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் 57,000 ஹெக்டேர் வேளாண் நிலங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. பிரம்மபுத்திரா, பாரக் ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. 145 சாலைகள், 2 பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஸ்ஸாம் மற்றும் அண்டை மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து 247 முகாம்களும் 451 நிவாரண விநியோக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளில் ஈடுபட தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அப்போது முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற பிறகு அமைச்சரவையில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மேலும் 2 நாட்களுக்கு இதன் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கும் நாளை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி ஷீல் நாகு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைப்பதற்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் 8,74,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 11ஆம் தேதியன்று தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் 15ஆம் தேதியன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியிலும் தாம் பங்கேற்க உள்ளதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் 14,40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் பரவிய காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 28,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கலிபோர்னியா வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக இந்த தீ பரவியதாக கூறப்படுகிறது. தீ பரவிய 3,500 ஏக்கர் பரப்பளவில் இதுவரை 7% அளவிற்கே தீ அணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் ஒரு வார காலத்திற்கு வெப்பநிலை 47 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 21-11 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டக்குமா ஒபாஷியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 17-21, 21-7, 21-8 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ஆந்தோனிசன், நெதர்லாந்தின் அலிசியா இணையை வென்றது. உலக டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினரின் வெற்றிப் பேரணி மும்பையில் நேற்றிரவு நடைபெற்றது. மரைன் டிரைவிலிருந்து வான்கடே மைதானம் வரை திறந்தவெளி பேருந்தில் சென்ற இந்திய அணி வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் வாழ்த்துக்களை பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சேலத்தில் இரவு மணி 7:15க்கு தொடங்கவுள்ள இப்போட்டியில் சென்னை அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் நாடு பெருமை அடையும் வகையில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொள்ளும் நித்தி ஆயோக்கின் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தது தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.